Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of view 5 questions பார்க்குறோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். First question, what are the previous occasions on which the election to the post of Lok Sabha was held அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோக்சபா பதவிக்கான தேர்தல் நடந்த முந்தைய சந்தர்ப்பங்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதற்காக முந்தைய சந்தர்ப்பங்களை பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ 18வது லோக்சபால அந்த சபாநாயகருக்கான தேர்தல் அப்படிங்கிறது நடக்க போகுது. இதற்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் ஒரு கருத்தொற்றுமை ஏற்படும் ஸ்பீக்கரோட எலெக்ஷன் வரப்போ. ஓகேவா? என்னன்னா, ஸ்பீக்கர் பதவிக்கு நீங்க போட்டிட்டுக்கோங்க, நீங்க எடுத்துக்கோங்க ஸ்பீக்கர் பதவியை, டெபுட்டி ஸ்பீக்கரை நாங்க எதிர்கட்சிகள் நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சமீப காலங்கள்ல அந்த ஒரு கருத்தொற்றுமை அப்படிங்கிறது இல்லாம போயிருச்சு. ஓகேவா? அதனாலதான் இப்போ இந்த சபாநாயகருக்கான தேர்தல் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா இதற்கு முன்னாடி ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல மட்டும்தான் அந்த ஸ்பீக்கர் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. எப்போல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1952 ஃபர்ஸ்ட் தடவை பார்த்தோம்னா நமக்கு ஜிவி மௌலாங்கர் அவர்கள் வந்து அந்த சபாநாயகர் தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருப்பார். அடுத்தது பார்த்தோம்னா 67 நமக்கு நீலம் சஞ்சீவ ரெட்டி அவர்கள் வந்து போட்டி போட்டு வெற்றி பெற்றிருப்பார். கடைசியா பார்த்தோம்னா 1976 பாலிராம் பகத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர், அவரும் போட்டி போட்டு வெற்றி பெற்றிருப்பார். சரிங்களா? அப்ப 3 அக்கேஷன்ல நமக்கு இந்த சபாநாயகருக்கான தேர்தல் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி நடந்திருக்கு. ஓகேவா? அப்ப 1952, 1967, 1976 மூணுமே கரெக்ட் தான். ஆல் தி அபவ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? சரி, அடுத்தது, in which case has the Patna High Court struck down the 65% reservation announced by Bihar government? எந்த வழக்கில் பீகார் அரசாங்கம் அறிவித்த 65% இடஒதுக்கீட்டை பாட்னா உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது? சமீபத்தில் பார்த்தோம்னா பீகார் அரசாங்கம் போன செப்டம்பர் மாசம் இருக்கும், ஓகேங்களா, ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதன் அடிப்படையில அந்த மாநிலத்துடைய இடஒதுக்கீடு அப்படிங்கிறத 50% 65% உயர்த்தினாங்க. ஓகேவா? அதற்கு காரணமா அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை சொன்னாங்க. மக்கள் எவ்வளவு பின்தங்கி இருக்காங்க, ஒவ்வொரு சமூகத்திலும் எவ்வளவு பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. ஸோ இதை எதிர்த்து வழக்குகள் போடப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திரா சாணை வழக்குல 1992ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்றாங்க, 50% மேல இடஒதுக்கீடை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, அதிகரிக்க கூடாது அப்படிங்கிறது. அப்ப அதெல்லாம் மீறும் வகையில பீகார் அரசாங்கம் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. ஸோ அந்த வழக்கு பேர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சமீபத்தில் வந்த தீர்ப்புல அந்த 65% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது செல்லாதுன்னு சொல்லி பீகாரை சேர்ந்த பாட்னா உயர்நீதிமன்றம் நமக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட போறோம் அப்படிங்கறத பீகார் அரசாங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. சோ என்ன வழக்கு பேர் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. கௌரவ் குமார் வழக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? கௌரவ் குமார் வழக்கு. ஓகேவா? அடுத்தது, இதுல பார்த்தோம்னா இந்த கரிகோக்ரி அப்படிங்கிற வழக்கு வந்து பார்த்தோம்னா, அரசியல்வாதிகளுக்கும் தனி உரிமை உண்டு, ரைட் டு பிரைவசி இஸ் ஆல்சோ தேர் ஃபார் பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு தான் இந்த கரிகோக்ரி வழக்கு. சமீபத்தில் பார்த்துருப்போம் நம்ம. அடுத்தது, விச் மந்த் இஸ் அப்சர்வ்ட் அஸ் த பிரைட் மந்த் பை தி எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி? எல்ஜிபிடிக்யூ சமூகத்தால் பெருமித மாதமாக அனுசரிக்கப்படும் மாதம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி எந்த மந்த்தை அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னா, ஜூன் மந்த் தான் பிரைட் மந்த்னு எப்பயுமே சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூன் 28 1969 ஸ்டோன் வால் ரியட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடக்குது. ஓகேவா? ஸ்டோன் வால் கலவரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டோன் வால் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நியூயார்க் சிட்டியில இருக்கு. நியூயார்க் சிட்டியில இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய இந்த கே ரைட் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கும் வந்து ஏற்பட்ட மோதல், அது ஒரு பெரிய கலவரமாக மாறுச்சு. ஸோ அதுக்கப்புறமா அதை நினைவு கூறும் வகையில தான் இந்த பிரைட் மந்த் அப்படிங்கிறது ஜூன் மந்தா இருக்கு. ஓகேவா? ஸோ எல்ஜிபிடி கம்யூனிட்டியோட பிரைட் மந்த் அப்படின்னு கேட்டா ஜூன் மந்த் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது, who is the founder of WikiLeaks? WikiLeaks நிறுவனர் யார் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும், ஜூலியன் அசாஞ்சே அப்படிங்கிறவர் தான். ஸோ ரொம்ப நாளா பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய பிரிசன்ல வந்து இருந்திருப்பாரு. சமீபத்தில் அமெரிக்கன் கவர்மெண்டோட ஒரு டீல் பேசியிருக்காங்க. ஸோ இப்போ அவர் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போறாரு அப்படிங்கிற செய்தி நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இவரை பத்தி நம்ம டிஎன்ஏலையும் பார்ப்போம். சரியா? ஸோ லாஸ்டா, choose the correct statement. Molecular formula for methanol is CH3OH அப்படின்னு கொடுத்திருக்காங்க. molecular formula for ethanol வந்து C2H5OH ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ மெத்தனால் அப்படின்னா நமக்கு CH3OH, எத்தனால் அப்படின்னா C2H5OH, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது. ஓகேவா? ஸோ
ரெண்டுமே கரெக்டா இருக்கு. அப்ப இரண்டும் சரி அப்படிங்கிறதா சரியான விடை. ஓகேவா? இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.